It is an offense to sell or allow the sale of tobacco, cigarettes and alcohol. புகையிலை சிகரெட் மற்றும் மது விற்பதும் விற்க அனுமதிப்பதும் குற்றமாகும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். திரைப்படத்துறையில் வாய்ப்பு தேடிக் கொண்டிருக்கும் என் போன்ற அனைத்து கலைஞர்களுக்கும் இப்படம் சமர்ப்பணம். கூட மேல கூட வச்சு கூடையில அதை வச்சுக்கிட்டு போய் என்ன பண்ணுவேன்? பாட்டு பிடிக்கலையா? இந்த பாட்டு வேண்டாம், வேற பாட்டு பாடு. நல்ல உள்ளங்களுக்கு இதோ திருத்தங்கோடு எளிமையோட பொன்னுசாமி வாத்தியார் கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றிகள் தான். வணக்கம். கலை வளர்ந்ததும் இங்கேதான், காதல் சொன்னதும் இங்கேதான். கலை வளர்ந்ததும் இங்கேதான், காதல் சொன்னதும் இங்கேதான். கட்சி வளர்த்ததும் ஆட்சி பிடிச்சதும் இந்த சின்ன. தல என்ன ஒரு டச்சா தல. அடிச்சிட்டானா? அடி வாங்கிட்டு வந்திருக்க? எங்கடா இருக்கான் அவன்? வந்திருக்கான் தல. டேய் வாங்கடா போலாம். ஹெல்மெட் கழட்டுறா. இவனடா? இவன் இல்ல தல. ஹே வாட் தி பீப்பிள் யூ ஆர்? கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாம வண்டி மேல காலை வச்சிட்டு இருக்க. நாகரிகம்னா என்னன்னு தெரியாதா அவனுக்கு? இந்த நாகரிகம் போதுமா? யாரும் தெரியலடா. எப்படி அவன்? அவன் வேற மாதிரி இருந்தா தல. இவன மாட்டானா? இவன் இல்ல தல. அவனு இல்ல தல. இவன மாட்டானா? இவனு இல்ல தல. யாரும் தெரியல. அவன் எப்படி அவன்? அவன் புதுசா இருந்தான் தல. புதுசா? தல அங்க இருக்கா தல. இவரை கூட காட்டின. ஆனா அவரை காட்ட மறந்துட்டியா? உனக்கு என்னடா சம்பந்தம்? அவர் தானே ரோல் மாடல். சோடா ஹலோ. வேலே என்னடா ரகுவர வாய்ஸ்ல பேசுற? ஆழ்ந்து தூங்குனுக்கு போன் பண்ணா ரகுவர வாய்ஸ்ல பேசாம பின்ன நயன்தாரா வாய்ஸ்ல பேசுவாங்க. என்னடா விஷயம்? அதுவும் சரிதான். டேய் நம்ம கேவி ஆனந்த் சார் ஆபீஸ் போட்டுருக்காராம். புது பசங்களை வச்சு படம் பண்றாராம். இப்ப ஆடிஷன் நடக்குதான். நீ உடனே கிளம்பி வா. வரேன். வரும்போது வண்டி எடுத்துட்டு வர மறந்துடாத. ஓகேவா? வச்சிரேன். தலைவா, நீங்க இருந்த இந்த இண்டஸ்ட்ரியில எனக்கு ஒரு சின்ன இடம் கிடைக்கணும்னு சொல்லி போராடிட்டு இருக்கேன். அதுக்கு உங்களோட ஆசீர்வாதம் வேணும். இந்த செவுத்துல உங்க கூட இடம் பிடிச்சிட்டேன். இதே மாதிரி இண்டஸ்ட்ரியா உங்க கூட ஒரு இடம் பிடிக்கணும். டேய் வண்டி எடுத்து கட்சி பாவுறாங்க. டேய் காட்டா
ஏன்டா அப்படி அடிக்கிற? உள்ள பனியன் கூட போடல தெரியுமா? ஜட்டியாவது போட்டிருக்கியா இல்லையா? போட்டிருக்கேன். என்னடா புது ஜட்டியா? இவனுங்களாம் குர்ரா, இவன் ஜட்டியா போட மாட்டான் பாரா. டேய் தீபாவளிக்கு எடுத்தது பரவாயில்லையா? டேய் இவன் போய்க்கு கொளுத்துறதே போடுவான், தீபாவளி போட மாட்டானா? டேய் நீங்களாம் ஒரு ஃப்ரெண்டாடா, ஒரு ஆபீஸ் போனா கால் பண்ணி சொல்ல மாட்டீங்க? ஆமாண்டா, நாங்க முன்னாடி போயிட்டு ஹீரோ ஆயிட்டோம், இவரு பின்னாடியே வந்து ஹீரோ ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. அவன் கான்ல இருக்கான். ஒழுங்கா டீயே சொல்று. ஏன் உனக்கு வாயில நீ சொல்லு. ஏன் இவனுக்கு வாயில? ஏய் சொல்றா. ஷூட்டிங் பண்ணல நீ வேற என்னையே ஷூட்டிங் கூட்டி போய் அட்மாஸ்பியர்ல நிக்க விட்டானுங்க. ஏண்டா இந்த மூஞ்ச அட்மாஸ்பியர்ல நிக்க வைக்காம அமிதாப் பச்சன் பக்கத்துல நிக்க வைப்பாங்க. ஃபீல் பண்றாரு மச்சான். நைட் ஒரு செம்ம கனவுடா. என்ன இவன் தலை தெரிக்க என்கிட்ட ஓடி வந்து தலை என்ன ஒட்ட அடிச்சான் தலை அப்படின்னு சொல்லியிருப்பான். நீ உடனே சிம்பு, தனுஷ், சிவகார்த்தியன்னு உன்னோட மாசான என்ட்ரியை போட்டிருப்ப. அதானே? எப்படிடா இது எத்தனை வருஷம்டா சொல்லுவேன்? குசும்ப பாரு. எப்படி இருக்கீங்க? நீயே சொல்றா. ஆடிஷன் அட்டன் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். ஆடிஷன்ல முடிஞ்சிடுச்சு. வாசு ஹீரோ ரெடி ஆயிட்டாரான்னு பாருப்பா. சீன் சொல்லிட்டீங்களா? சீக்கிரம் கூட்டு வா. சார் ஓபன் பண்ணா பரபரப்பா ஒருத்தன் ஓடி வரான் சார். தலை என்ன ஒருத்தன் அடிச்சான்னு சொல்லி வில்லனுகள்கிட்ட சொல்றான் சார். வில்லனுகள்லாம் அங்கிருந்து ஹீரோவை தேடி புறப்படுறானுங்க சார். கட் பண்ணா உங்க மேல கேமரா வைக்கிறேன் சார். சிம்பு, தனுஷ், சிவகார்த்திகேயன் இவங்களை எல்லாம் விட மாசான ஓப்பனிங் ஷாட் உங்களுக்கு வைக்கிறேன் சார். அதான் சார் இப்ப ஷாட். ரெடி, கேமரா ரோலிங், ஆக்ஷன். டேய் உன்னை எங்கெல்லாம் தெரியுது? ஏன் போன் பண்ண கூட எடுக்க மாட்டற? என்னாச்சுடா உனக்கு? ஏன் இப்படி இருக்க? உன்னோட ரூமுக்கு போனா நீ ரூமுக்குலாம் இப்ப சரியாவே வருதுன்னு சொல்றாங்க. என் ஃப்ரெண்டு படம் பண்றான், ஆபீஸ் போட்டிருக்கான், வாடா போலாம். போய் யாருனே தெரியாத யார் யாருக்கும் வணக்கம் வச்சு அசிங்கப்பட்டு அவமானப்பட்ட வாழ்க்கைலாம் போதுண்டா. எத்தனை அசல்டா ஃபாலோ பண்றது? எத்தனை புடிச்சுடா ஃபாலோ பண்றது? பா இங்க நான் மட்டும் இல்லடா, என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க இந்த கோடம்பாக்கத்துல. அவனுக்கு பிள்ளை எத்தனை குடும்பம் இருக்கு தெரியுமாடா? வாய்ப்பு கிடைச்சதாண்டா எம்ஜிஆரே வந்தாரு. ஏய் அப்போ முடிவுதான் என்ன? நான் ஊருக்கு போறேன்டா. டேய் உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்க? போங்கடா நீங்க. மச்சான் அவன் கால் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சுடா. போயிட்டு இருப்பானோ? ஏய் அதெல்லாம் போயிருக்க மாட்டான்டா, இங்கதானே எங்கேயாவது இருப்பான். எதுக்கும் ஒரு முறை தேடி பாடுறான். நீ அந்த பக்கம் பாரு, நான் இந்த பக்கம் பாக்குறேன். டேய் அவனுக்கு போன போடுறா. மச்சான் அதோ இருக்கான் பாரு. டேய் வேலு. டேய் மச்சான் கடைசி அவரோட யோசிச்சு பாரு. இல்ல மச்சான், கடைசியா அவங்கள பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் கால் பண்ணேன். மச்சான் ஊருக்கு போனது போன் பண்றா, மறந்துடாதடா. மச்சான் பாத்து போடா. பாத்து போடா. ஹலோ ஹலோ வேலுங்களா? ஆமாம் சார். நீங்கள் சார் நாங்கள் டைரக்டர் கே வேணன் சார் ஆஃபீஸில் கால் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் டைமாக நீங்கள் அட்டன் பண்ண ஆடிஷனை சார் பார்த்துருக்காரு. சார் உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாரு. கொஞ்சம் ஆஃபீஸ் வர முடியுமா? இல்லை சார், நான் ஊருக்கு போயிட்டுருக்கேன். ஓ ஊருக்கு போயிட்டுருக்கீங்களா? எப்போ வருவீங்க? சினிமா வேணாம் தான் சார் போயிட்டுருக்கேன். என்னது சினிமா வேணான்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டுருக்கீங்களா? அப்புறம் ஊருக்கு போயிட்டு இவன் வாய்ப்பு தரல அவன் வாய்ப்பு தரலன்னு சொல்லி தமிழ் சினிமாவை குறை சொல்கிறதே வேலையாக வச்சு அலையிறது. உங்களெலாம் எதியா சினிமா பையா? தம்பி யார் வேணும்? இல்லை சார், ஆஃபீஸில் கால் பண்ணியிருந்தாங்க. சார் என்ன பார்க்கணும்னு சொன்னாங்களா, அதான் சார் வந்தேன். டாக்டர் வர சொன்னார்ண்ணே. எல்லாம் ஃபாரின் ஷூட்டிங் போயிருக்காங்க. 20 நாள் ஆச்சு. நீ வேணா ஒரு 20 நாள் கழிச்சு வந்து பாரு. இப்போ உனக்கு என்ன வேணும்? ஹேய் வந்துட்டான்டா. சாரி மச்சான், எனக்கு வேற வழி தெரியலடா. ஏன்டா அப்படியே காயப்படுத்துறீங்க? உங்களை மாதிரி எனக்கு இந்த வாய்ப்புன்னா அந்த வாய்ப்புல எனக்கு போக தெரியாதுடா.
ச்சே நீங்களா ஒரு ஃப்ரெண்டாடா. மூஞ்சில முழிக்காதீங்கடா. என்னடா அவனுக்கு நல்லது பண்ணா அவன் என்ன எப்படி போறான்? போடா போ. என்னமோ நீ மட்டும் தான் சின்சியரா ட்ரை பண்ண மாதிரியும் மத்தவங்க எல்லாருக்கும் ஈஸியா வாய்ப்பு கிடைச்ச மாதிரியும் பேசுற. டேய் இது சினிமாடா. இங்க வலி தாங்கின இதே மட்டும் தான் ஜெயிச்சிருக்கு. வலி தாங்காத இதெல்லாம் உன்ன மாதிரி பயந்து ஓடி இருக்குடா. உங்க வீட்டுல நீ இல்லைன்னா உன் தம்பி இருக்கான்டா. ஆனா எனக்கு சங்கருக்குலாம் யாரா இருக்கா? யாருமே இல்லடா. நாங்க தான்டா எல்லாம். ஏன் ஒரு கவர்மெண்ட் வேலை வேணும்னா மட்டும் 5 வருஷம் 10 வருஷம் வெயிட் பண்றீங்களா? இது சினிமாடா. இங்க வான்னு கூப்பிட்டு யாரும் வாய்ப்பு தர மாட்டாங்க. நாம தான் நம்மளை நிரூபிக்கணும். இதுக்கு மேலேயே நீ ஊருக்கு போறது இருந்தா போட. என்ன பண்றீங்க?